வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பருங்கிறது என்னது? தி நேச்சுரல் நம்பர் ஆர் தி கவுண்டிங் நம்பர் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதாவது என்னது? கவுண்டிங் நம்பர். நம்ம எப்பயுமே ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணுறப்ப எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே கவுண்டிங் நம்பர் சொல்கிறாங்க. இன்னொன்று இது பாசிட்டிவ் நம்பர் தான். இங்கே பாருங்கள், 1. இங்கே பாசிட்டிவ் நம்பர் என்ன சொல்கிறோம்? 1க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா அங்கே என்னவா இருக்குன்னு அர்த்தம்? பாசிட்டிவ் சைன் தான். அதனால தான் இதோட டெஃபினேஷன். அடுத்தது பாருங்கள், ஹோல் நம்பர். எ ஹோல் நம்பர் இஸ் எ டைப் ஆஃப் நம்பர் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி நேச்சுரல் நம்பர்ஸ் அலாங் வித் 0. இது ஹோல் நம்பர்லேயும் என்னது இருக்கும்? இதுவும் நேச்சுரல் நம்பர் மாதிரி தான், அதாவது கவுண்டிங் நம்பரு. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னா 0ங்கிற நம்பர் வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து? கவுண்டிங் நம்பர் 1 2 3 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்னால் என்னது? எக்ஸ்ட்ரா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 ஆல்சோ 1 இது மாதிரி வரும். நேச்சுரல் நம்பருக்கு வந்து என்ன சிம்பிள்னா கேப்ஸில் N. ஹோல் நம்பருக்கு வந்து என்ன வரும்னா W. அடுத்தது பாருங்கள், ரேஷன் நம்பர். ரேஷன் நம்பருங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எ ரேஷன் நம்பர் இஸ் எனி நம்பர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் தி ஃபார்ம் a by b where a and b are integers and b not equal to 0. அதாவது ரேஷன் நம்பருங்கிறது வந்து எந்த நம்பருக்கு கூட, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதனால் நம்மளை எந்த ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா a by b, அதாவது ஃப்ராக்ஷனுக்கு நம்மளால் மாற்ற முடியும். அதில் வந்து பிங்கிறது இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் பி இருக்குல்ல, அது கண்டிப்பாக என்னவா இருக்காது? 0வாக இருக்காது. அதான் இதோட டெஃபினேஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? ரேஷன் நம்பர் கம் இன் 4 ஃபார்ம்ஸ். எத்தனை ஃபார்மில் இருக்குது? 4 ஃபார்மில் ரேஷன் நம்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல்ங்கிறது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன வரும்னா ஒரு 2 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் வந்து நம்பர்ஸோடு நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே 1/2 இருக்கா, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 2, இங்கே உள்ளே வந்து 1ன்னு போட்டிருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வை விட 1 சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணலாம்? 0 வச்சு பாயிண்ட் வச்சு இங்கே என்ன பண்ணலாம்? 0 சேர்க்கலாம். இப்போ 2 டேபிளில் 10 எப்போ வரும்? 2 5s are 10. அதான் பாருங்கள், 2 5s are 10. இது சப் பண்ணுங்க. 10ல் 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? ரிமைண்டரு 0. அப்போ குவான்ஷனில் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0.5. இப்போ 1/2க்கு என்ன ஆன்சர்? 0.5. அடுத்ததுக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் 1/5க்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? இன்டிஜர். இன்டிஜர் இதுவும் வந்து என்ன நம்பர் தான்? ரேஷனல் நம்பர் தான். ஏன் சொல்கிறோன்னா, இங்கே -5ஐ எப்படி ரைட் பண்ணலாம்? b/q ஃபார்மேட்டில் -5/1. ஏன்னா டினாமினேட்டரில் 1 வந்தாலும் அதில் ஆன்சர் என்ன தான்? -5 தான். அடுத்தது பாருங்கள், ரிப்பீட்டிங் டெசிமல் நம்பர். இதுக்கு இன்னொரு நேம் வந்து என்னது? ரெக்கரிங் டெசிமல். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 1/3. இப்போ 3ஐ வந்து 1ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 3, இங்கே 1. 3வை விட 1 சின்ன நம்பர். பாயிண்ட் வச்சு இங்கே என்ன பண்ணலாம்? 0 சேர்க்கலாமா? அப்போ 3 டேபிளில் 10 வருமா? வராது. அப்போ 3 3s are 9 எடுக்கலாமா? 3 3s are 9. சப் பண்ணுங்க. 10ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 1. இப்போ 3ஐ விட 1 சின்ன நம்பரு. இப்போ இங்கே 0 போடுறோம். ஏன்னா பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இது சின்ன நம்பராக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு 0 போடலாம். அடுத்தது பாருங்க, 3 3s are 9. திரும்ப சப் பண்ணுங்க. என்ன வரும்? 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. திரும்ப அதே ப்ராசஸ் வரும். அப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? ரிப்பீட்டிங் டெசிமல். ஒரே நம்பரை வந்த நம்பரே என்ன பண்ணிகிட்டு இருக்கு? வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 1/3யோட ஆன்சர் என்னது? 0.33 ஆல்சோ 1. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, ரிப்பீட்டடாக வர நம்பருக்கு 3 மேலே வந்து பார் போடலாம். இப்படின்னா என்ன வேல்யூனா, இந்த 3 வந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு தான் இது மீனிங். அடுத்தது பாருங்கள், ஃப்ராக்ஷன் அண்டு மிக்சடு நம்பர். ஃப்ராக்ஷன், இப்போ ஏதோ ஒரு நம்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். 15/7. இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராப்பராக இம்ப்ராப்பராக, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்பர். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, டினாமினேட்டரை நியூமரேட்டர் எப்படி இருக்குது? அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கு ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், 7ஐ 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 டேபிளில் 15 வருமா? வராது. ஆனால் 14 வரும். எப்போ? 7 2s are 14. இப்போ இதுக்கு சப் பண்ணுங்க. 15ல் 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னது? 1. இது எந்த ஃபார்மேட்டில் எழுதுனானா Q R/D. Qனா என்னது? குவான்ஷன்ட், ஆர்னா ரிமைண்டர், Dனா என்னது? டிவைசர். இப்போ இங்கே பாருங்கள், Qங்கிற பிளேஸில் என்ன இருக்குங்க? Qங்கிறதுல வந்து 2,
அடுத்தது ஆறுங்கிறதுல 1, டி டிவைஸில் என்ன இருக்குது 7. அப்படியே பாருங்கள், கியூக்கு பதிலாக 2, ஆருக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 7. பேலன்ஸ் உள்ள டைப்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.